சிரிப்பே தெரியாத ஒரு இடம் இருக்கிறது தெரியுமா அப்படின்னார். நாங்க எல்லாரும் திகைச்சு போனோம். என்னங்கய்யா, அப்பாவும் என்னங்கய்யா அப்படின்னு கேட்டாங்க. ஒண்ணுமில்ல, புழல் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் சிரிப்பையே மறந்தவர்கள். அவர்களுக்கு ஆனந்தம் என்றால் என்னவென்று மறந்தே போயிருப்பார்கள். அவங்கள சிரிக்க வைக்க முடியுமா? உடனே அப்பா, சரிங்கய்யா, சொல்லுங்கய்யா, உடனே செய்யறோங்கய்யா அப்படின்னு அப்பா சொன்னாங்க. நாங்களும் உடனே சொல்லுங்கய்யா, நிச்சயமா என்ன தேதியா இருந்தாலும் செய்யறோம். ஒன்றுமில்லை, நீங்கள் சென்னைக்கு சென்ற உடனே சிறைத்துறை அதிகாரி பேசுவார் அப்படின்னு நாங்க ஃபிளைட்ல வந்து இறங்குறோம். ஐயா நடராஜ ஐயாட்ட இருந்து கால் வருது. மே 9 என்று நினைக்கிறேன். அவரை பார்த்துட்டு வந்த ஒரே மாசத்துல அன்னைக்கு, ஆனா சரி தேதி எனக்கு சரியாக தெரியவில்லை, மே 9 11. உடனே அம்மா கச்சேரி ஐயா சொல்லியிருக்கிறாரு பெரியவர், அதனால நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு ஐயா என்கிட்ட தான் பேசினாங்க. அப்பாவும் நிகழ்ச்சிக்கான தயார் பண்ணி அவங்களை எப்படி சிரிக்க வைக்கணுமா, அதுதானே முக்கியம். சிரிப்பையே மறந்தவர்களை சிரிக்க வைப்பது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? சிரிக்க மாட்டேன்னு இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கிறதும் கஷ்டம், சிரிக்க மறந்தவர்களை சிரிக்க வைப்பதும் கஷ்டம். ஏன்னா குழந்தைதான் என்ன சொன்னாலும் சிரிச்சிரும். ஆனா அவங்களுக்கு சிரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவங்க இல்லை. நாங்க போனோம். அந்த கதவு இருக்கும், படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்குள்ள வில்லாம் தூக்கிட்டு போனோம். வில்ல போய் கட்டி வச்சோம். எல்லா போலீஸ் அதிகாரிகளும் இருந்தாங்க. ரொம்ப சிறப்பம்சமாக ஒன்று சொல்கிறேன், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகளுக்கு வீடியோ கான்பரன்ஸ் மூலமா இந்த வில்லுப்பாட்டு போச்சு. அப்பா சிரிக்க வைக்க கேட்கணுமா, அப்படி ஒரு சந்தோஷத்துல எல்லாரையும் கலகலப்பா சிரிக்க வச்சு சந்தோஷமாக்கி, நடந்த அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 6 மணிக்கு மடியடித்து உள்ளே செல்ல வேண்டியவர்கள் சிறை அதிகாரிகளுடைய அனுமதியின் பேரில் ஒரு 1 hour அப்படியே லேட் பண்ணி 7 மணி வரைக்கும் அந்த வில்லிசையை ரசித்து அவர்கள் கிளம்பிய அனுபவம் இருக்கிறதே, எங்களுக்கு வாழ்க்கையிலே புண்ணியம், அவர்களுக்கும் வாழ்க்கையிலே புண்ணியம். அனைத்தையும் கொடுத்த பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவர்களுடைய திருவடியை பணிந்து வணங்கி நமஸ்காரம் செய்து இந்த வாய்ப்புக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இதுல ஒரு சிறப்பு குறிப்பு, அந்த நிகழ்ச்சிக்கு தொகை நாங்கள் வாங்க மாட்டேன் என்று சொன்னேன். அந்த அதிகாரி என்னிடம்தான் பேசினார். வேண்டாம் அப்பா, வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னேன். ஆனால் கலாம் ஐயா தன்னுடைய தொகையை எங்களுக்கு கொடுத்து கௌரவித்ததை மறக்கவே முடியாது.